நாம் அல்லாஹுவை தொழ வேண்டும், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர இங்கே நம்முடைய நோக்கம் இல்லை. அல்லாஹுவிற்கு எது பிடிக்குமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக வேண்டித்தான் நாம் இறை இல்லத்திற்கு வருகிறோம், பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்பதை நாம் நினைவிலே கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இருக்கின்றோம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடத்திலே இருக்கின்றோம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலை செய்வதற்காக வேண்டி நாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில், நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கின்றோம். நன்மைகளை அடைவதற்காக வேண்டி நன்மையான மாதம் ஷஹ்ருல் ஹைர் என்று அல்லாஹுவால் நபிகள் நாயகத்தால் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைப்படுத்தப்பட்ட புனிதமான ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவினுடைய தொழுகைக்கு பிறகு சில தினங்களிலே ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கும் என்ற ஒரு புனிதமான மாதத்திலே நாம் இருப்போம் என்ற நற்செய்தியுடன் துவங்குகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடிவிட்டால் அவனை பயன்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மையை நாட வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அவனை பயன்படுத்திக் கொள்கிறான். இதா அராதல்லா பி அபதின ஹைரா, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டால் யஸ்தமில், அல்லாஹு தஆலா அவனை பயன்படுத்துகிறான். உடனே சஹாபாக்கெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்டாங்க, கீழே கைஃப யஸ்தமில் யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், யா அபுதல்லாஹ், எப்படி அல்லாஹு தஆலா அந்த அடியானை பயன்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்கள். யுவஃபிகுஹு லி அமலின் சாலிஹின் கபிலல் மௌத், மௌத்துக்கு முன்னாடி அவன் நல்ல மனிதனாக நல்லமல் செய்ய வைத்து அல்லாஹு தாலா அவனை நன்மையின் பால் விட்டு விடுகிறானே, அதுதான் ஒரு அடியானை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து கொண்டான், அவனை நன்மையின் பால் பயன்படுத்தி கொண்டான் என்பதன் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். வாழ்நாள் முழுவதும் தீமையில் இருக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்திலே நாம் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் மௌத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் நன்மையை செய்து மௌத்தாகிவிட்டால் அல்லாஹு தாலா அவன் பயன்படுத்தி கொண்டான், அல்லாஹுடைய பயன்பாட்டிலே அவன் வந்துவிட்டான், அல்லாஹு தாலா அவனுடைய தேர்விலே அவன் வந்துவிட்டான் என்ற அர்த்தம். உலகத்தில் எப்படினாலும் செய்யலாம், யாருக்கு கெடுதல்னாலும் செய்யலாம், யாருக்கு துன்பத்தினாலும் கொடுக்கலாம், எந்த விஷயத்தை செய்தனாலும் உலகத்திலே வாழ்ந்து விடலாம். வாழ்வது என்பது கழிந்துவிடும், பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றெல்லாம் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பதற்கு அடையாளம் என்ன? அவனை மௌத்துக்கு முன்னாடி அமல் சாலிஹ், நல்லமலோடி அல்லாஹு தஆலா அவனை மௌத்தாக்குகிறானே, அப்படிப்பட்ட அந்த தேர்வாகத்தான் உங்களுடைய தேர்வு இருக்க வேண்டும். அப்போ வாழ்நாள் முல்லா நம்முடைய நல்லமலை தேடி நம்முடைய பாதைகளும் நம்முடைய பிரச்சாரங்களும் நம்முடைய எல்லா விதமான செயல்களும் எண்ணங்களும் இருக்க வேண்டும். யாரை என்ன செய்யலாம் என்பதை நினைத்தல்ல, எப்படி இருக்க வேண்டும். வாழ்வு இங்க இல்லைன்னா எங்கனாலும் இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி ஒரு துறவியாக வாழ்ந்தவரை உலகத்துல பார்க்க முடியாது. அதுக்காக அவர் துறவியா வாழ்ந்துட்டார்னு அவர் 70 வயசு கிழவர்னு நினைச்சிடவும் கூடாது. ஈசா நபி மாதிரி ஒரு துறவியை பார்க்கவும் முடியாது. அவர் துறவியாக வாழ்ந்து விட்டார் என்பதற்காக அவர் 70 வயது கிழவர் என்பதற்காகவும் நாம் நினைத்து விடக்கூடாது. 25 வாலிபர் தான் அவர், 25 வயசு நிரம்பிய ஒரு வாலிபர். அவங்க வீடு கிடையாது, வாசல் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது. சொத்தையோ சுகத்தையோ வேலை வாய்ப்பையோ தேடாமல் இருந்த இடத்துல இருப்பாங்க. இங்க முடிஞ்சிருச்சா அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, அடுத்த ஊர். அங்கேயும் முடிஞ்சிருச்சா அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க வச்சிருந்தது என்னன்னு கேட்டா, ஒரு டம்ளர், ஒரு பெட்ஷீட் வச்சிருந்தாங்க, ஒரு தலைவாணி வச்சிருந்தாங்க, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு கப்பு வச்சிருந்தாங்க, ஒரு தலையணை வச்சிருந்தாங்க. எங்கேயாவது கொஞ்சம் களைப்பாயிடுச்சா அந்த இடத்துல அந்த தலைவாணியை வைப்பாங்க, படுத்துருவாங்க, தூங்குவாங்க. இதுதான் ஈசா நபியினுடைய வழக்கம். எவ்வளவு பெரிய துறவரம். வீடு கிடையாது, சொந்த வீடு அவர்களுக்கு கிடையாது, சொந்த குடும்பம் கிடையாது. அவங்க அம்மா தான் பள்ளிவாசல்ல தானே வாழ்ந்தவங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தாங்க? பள்ளிவாசல்ல இருந்தவங்க. இப்ப ஈசா நபி எங்க இருக்க முடியும்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே வீடு கிடையாதுங்கும் போது ஈசா நபிக்கும் இல்லை வீடு. இப்படியே அவங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இடத்துல பார்த்தாங்களா, ஒருத்தர் அப்படியே கையை தலையணையா வச்சு படுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ, நம்ம தலைவாணி தேவைன்னு நினைச்சுக்கிட்டோமே, தலைவாணி தேவைன்னு நம்ம இவ்வளோ நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு கை போதுமோ, கையை வைத்து கூட நாம் உறங்கிக் கொள்ளலாமோ, அப்புறம் எதுக்கு இந்த தலைவாணி ஒரு சுமையா?
போற இடத்துக்கெல்லாம் இதை தூக்கிட்டு ஒரு சுமையா சுமந்துக்கிட்டே போகணுமான்னு கையை தலைக்கு வைத்து உறங்கி கொண்டிருந்த அந்த மனிதனுடைய தலைக்கு கீழே தலவாணியை வைத்துவிட்டு இவங்க அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தாங்களா, ஒரு ஆற்றுல ஒரு மனிதர் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்படி குடிக்கிறான்னு சொன்னா, தண்ணியை இரு கைகளை வைத்து அப்படியே கைகளால் தண்ணியை மொண்டு கைகளால் தண்ணியை அள்ளி அப்படியே தண்ணியை குடிக்கிறார். இப்போ இவ்வளோ நாள் ஈசா நபி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏதாவது குடிக்கணும்னா ஒரு கப்பு தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கப்பன் சாசர் இல்லாம கூட தண்ணீரோ எதையோ பருகலாமோ கைகளால் அப்படி என்ற அந்த தத்துவத்தை ஆற்றங்கரையிலே நீரறிந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்தவுடன் ஈசா நபி உணர்ந்து கொண்டார்கள். அந்த கப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு, இனிமேல் கப்பு உனக்கு நீ வச்சுக்க அப்படின்ட்டு ஈசா நபி நகன்று சென்றதாக. வாழ்வு என்பது இந்த கரையிலிருந்து அந்த கரையில் முடியக்கூடிய பாலத்தை போன்றுதான். இந்த கரையில் தொடங்கி அந்த கரையில் முடியக்கூடிய கொள்ளிடம் அரியலூருக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த பாலத்தை மாறுதா, 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரோ, அதையும் தாண்டி நீங்க இங்க நம்ம மாகாளிபுரத்தில் இருக்கக்கூடிய பாலத்தை, சுமால் பாலத்தை கூட எடுத்துங்க, அந்த அளவு தான் வாழ்க்கை. இங்க என்னவோ பெருசா பாலத்தை அடைச்சிட்டா போக முடியாதா, ஆத்துல நீந்தியும் கூட போகலாம். பாலத்தை அடைத்து விட்டார்கள், இது உடைத்து விட்டார்கள், நீந்தியும் கூட நாம் போகலாம் என்பதைத்தான் வாழ்க்கை. வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு உணர்த்தியவர்கள் ஈசா அலைஹி வஸல்லாத்து வஸ்ஸலாம். நபிகள் நாயகத்திடத்துல ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள், முலர் கூட்டத்தார்கள். அவங்க பேர் என்ன பேரு? முலர் கூட்டத்தார்கள். நபிகள் நாயகத்தை நோக்கி அவங்க வராங்க. மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல ஒரு இந்த மாதிரி ஜும்மாவுக்கு முந்தைய நேரம்னு வச்சுக்கோங்க, ஒரு முற்பகல் நேரத்தில் இருக்காங்க. அன்னைக்கு ஜும்மா கிடையாது, வேற ஒரு நாள். அந்த லுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பகல் நேரத்தில் சகாபாக்களோடு ரசூலுல்லாஹ் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. முலர் கூட்டத்தார்கள் வருகிறார்கள். அப்படி வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு நபிகள் நாயகத்திற்கு கண்ணீர் வராத குறையாக கண்களிலே கண்ணீர் தழும்ப அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள், மதினாவையே கட்டி ஆண்டவர்கள். பனு முலர் கூட்டத்தார்கள் என்று சொன்னால் மதினாவினுடைய மாமன்னர்களாக திகழ்ந்தவர்கள் அல்லவா இவர்கள். ஆனால் இன்னைக்கு இவங்க நிலைமையை பார்க்கும்போது எப்படி இருக்கு, இன்னைக்கு இவருடைய நிலைமையை பார்க்கும்போது எப்படி இருக்கு, தேகத்தின் மாற்றம், அவருடைய தேகத்தினுடைய மாற்றத்தை கண்டு, அவர்களுடைய அந்த கோலத்தினுடைய அந்த நிலையை கண்டு நபிகள் நாயகம் கண்ணீர் வடிக்கிறார்கள். எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள், அணிவதற்கு ஒரு சிறந்த ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த முலர் கூட்டத்தார்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவங்கள பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒன்றும் புரியல, இப்படிப்பட்ட ஒரு சோக நிலையாக இருக்கிறதுன்னு உடனே பிலால் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. லுகருக்கு டைம் ஆயிடுச்சு. உடனே பிலாலை கூப்பிட்டு பாங்கு சொல்லுங்க அப்படின்னு பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொல்லப்படுகிறது. லுகர் தொழுகை ஜமாத்தாக நடக்கப்படுகிறது. வந்திருந்தவர்களும் ஜமாத்தாக தொழுகிறார்கள். தொழுகை முடித்த உடனே நபிகள் நாயகம் மிம்பர்ல ஏறிட்டாங்க. உடனே மிம்பர்ல ஏறி, அன்னைக்கு ஜும்மா கிடையாது, இருந்தாலும் குத்துபா செய்யறாங்க, அவங்க பயான் செய்யறாங்க. இப்படி நம்மளை தேடி முலர் கூட்டத்தார்கள் வந்திருக்காங்க, அவங்கள பாருங்க. அழுகிறார்கள். நபிகள் நாயகம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவர்களை பாருங்கள், எலும்பும் தோலுமாக, அணிவதற்கு ஆடை இல்லாமல் நம்மிடத்திலே ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு வருகை தந்திருக்கிறார்களே. நம்முடைய தோழர்களுக்கு, மதினாவினுடைய மாமன்னர்களாக இருந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா என்ற அந்த கூட்டத்தை பார்த்து, லுகருக்கு வந்திருந்த ஜமாத்துக்கு வந்திருந்த அந்த கூட்டத்தை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னதுதான் தாமதம். உடனே எல்லாம் வீட்டுக்கு ஓடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு ஓடுறாங்க. தன் வீட்டில் என்னென்னலாம் வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நபிகள் நாயகத்தினுடைய காலடிகளை குமிக்கிறார்கள். காலடியிலே ஒருவர் தூக்க முடியாத அளவுக்கு 2 தோள்பட்டையிலையோ 2 மூட்டைகளை சுமந்து அப்படி மண்ணில் இழுத்துக்கிட்டே வரார், தூக்க முடியாத அளவுக்கு. இதை பார்த்த உடனே மற்ற சகாபாக்கள்லாம் நம்மெல்லாம் கம்மியா கொடுத்துட்டோமோ, அவர் என்னடா இந்த அளவுக்கு மூட்டையை கொண்டு வராரு, நம்மெல்லாம் குறைவாக தர்மம் செய்து விட்டோமா என்று வெட்கப்படக்கூடிய அளவிற்கு அவரை பார்த்தவுடன் மீண்டும் சகாபாக்கள் வீட்டுக்கு ஓடுறாங்க. மூட்டை மூட்டையாக அள்ளி வந்து நபிகள் நாயகத்தினுடைய காலடியிலே அந்த மூட்டையை போடுகிறார்கள். மலையளவு குமிந்து விட்டது. இப்போது முலர் கூட்டத்தார்களுக்கு அது பங்கு வைத்து கொடுக்கப்படுகிறது. இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் குத்துபால இறங்கல, மறுபடியும் சொல்றாங்க, மன் சன்ன பில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, யாராவது ஒரு நல்ல வழிகாட்டுதலை இஸ்லாத்திலே ஏற்படுத்தி விட்டு சென்றால் ஃபலஹு அஜ்ரஹா, அவர்களுக்கு கூலி இருக்கிறது. நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல செயல். அவங்க நல்ல செய்ய முலர் கூட்டத்தார்களுக்கு உதவி செய்வது என்பது ஏழைப்பட்ட அல்லது உதவி தேவைப்பட்ட அல்லது கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய விதவைகளுக்கு, ஆதரவு இல்லாத மனிதர்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு யாரேனும் உதவி செய்வதற்கு உதவி செய்ய நாடிவிட்டால் அல்லது நல்ல வழிமுறையை இந்த உலகத்திலே ஒருவர் ஏற்படுத்தி விட்டால் ஃபலஹு அஜ்ரஹா, அவருக்கு கூலி உண்டு.
நல்லதை செய்தால் கண்டிப்பா அவருக்கு கூலி உண்டு. இவர் செய்யற நல்லதை பார்த்துட்டு இன்னொருத்தர் இவருக்கு பின்னாடி செய்தார்னு சொன்னா அஜ்ரமன் அமிலபிகா பதகோ, அவருக்கு பின்னாடி செய்யக்கூடிய மனிதருடைய நன்மையும் சேர்த்து இவருக்கு கிடைக்கும். ஒருத்தர் மூட்டையை தூக்கிட்டு வந்து காட்டினார் பாத்தீங்களா, நல்லது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க உதவி செய்யுங்கன்னு உடனே மூட்டை அளவுக்கு தூக்கிட்டு வந்தாரு. அதை பார்த்த உடனே தானே மறுபடியும் எல்லா சகாபாக்களும் ஓடி மூட்டை அளவு தூக்கி கொண்டு வந்து ஒரு மலையளவு உதவியை முலர் கூட்டத்தார்களுக்கு செய்தார்களே. நன்மையின் பால் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல எண்ணத்தின் பால் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், புகாரி கிதாப் குரான் ஹதீஸ் அப்படின்னு பேசுவாங்க. மார்க்கம்னா என்ன? குரான் ஹதீஸ். ஹதீஸ் கிதாப் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேங்க, யாராவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா சொல்ல தெரியாது. யாராவது ஹதீஸ் கிதாப் ஒரே ஒரு புத்தகத்தினுடைய பெயர், குரான் தெரியும், ஹதீஸ் ஹதீஸினுடைய புத்தகத்தினுடைய ஒரே ஒரு பெயரை சொல்லுங்க. அல்லது ஹதீஸ் புத்தகத்தை முதலில் எழுதியது யார் அப்படின்னு எந்த சபையிலாவது கேட்டு பாருங்க. ஃபேஸ்புக்கில் முகநூலிலே கம்பு சுத்தக்கூடியவர்கள் அல்லது ஏதேனும் இப்படிலாம் ஆதாரம் கிடையாது, இது பிதாத், இது அப்படி, இது இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கிட்ட முதலில் எழுதிய ஹதீஸ் புத்தகத்தினுடைய பெயரை சொல்லுங்கள். அதை எழுதியவது யார்? நபியா, சஹாபியா, தாபியா அல்லது இமாமா? கேட்டு பாருங்கள். ஹதீஸ் புத்தகத்தை நபிகள் நாயகம் எழுதல, நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவங்கள பார்த்த சஹாபாக்களும் எழுதல, சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாபியன்களும் எழுதல. கடைசியாக இமாம், நம்ம இன்னைக்கு இமாம்களை பின்பற்றுகிறோம் சொல்றோமா இல்லையா, அந்த இமாம்கள் தான் ஹதீஸ் புத்தகத்தை எழுதுறாங்க. அதுல முதலிலே ஹதீஸ் புத்தகத்தை எழுதியவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க தான் முஅத்தா அப்படிங்கிற ஹதீஸ் புக்கை எழுதுறாங்க. எங்க வச்சு எழுதுறாங்க? நபிகள் நாயகத்தினுடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி தான் அவங்களுடைய மதரசா, மக்கா தான் அவங்களுடைய மதரசா. அங்கே வைத்துத்தான் அந்த ஹதீஸ் புத்தகத்தை அவங்க எழுதுறாங்க. அது வந்து ஒரு சின்ன புக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய புக்கை ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்டா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவாங்க. புகாரிங்கிற ஹதீஸ் நூல் தான் இஸ்லாத்தினுடைய ஹதீஸ் புத்தகத்திலேயே மிகப்பெரிய ஹதீஸ் புத்தகம், நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய புத்தகம். இமாம் புகாரி முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரின்னு அவருடைய பேரை சொல்லுவாங்க. இவரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய இமாம் பேரு ராஹவை, அவருடைய இப்னு ராஹவைகி. அந்த இமாம்கிட்ட, அந்த உஸ்தாதுகிட்ட அவர் உட்கார்ந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருக்காரு. பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இமாம் அந்த மாணவர்கள்ட்ட எல்லாம் ஒரு 5-6 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய அந்த மாணவர் சபைகிட்ட சொல்றாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹதீஸ் நூலை தயார் பண்ணணும், ஒரு ஹதீஸ் நூலை தயார் பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிய வார்த்தை தான், அந்த பேசிய வார்த்தை இமாம் புகாரியை தூண்டிவிட்டது. சுமார் 16 ஆண்டுகள் செலவு செய்தார், இரவும் பகலுமாக அதற்காக உழைத்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 16 ஆண்டுகளை செலவு செய்து அந்த இமாம் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் தான் சஹீஹுல் புகாரி. ஹதீஸினுடைய முதல் தர ஹதீஸ், முதல் புத்தகம். அவர்கிட்ட கேட்டாங்களா, அந்த புக்கை எழுதணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? நாங்கள் பேசிய அந்த நல்ல வார்த்தைகள் தான், நாங்கள் பேசிய எங்கள் இமாம், என்னுடைய உஸ்தாத் எங்களுடைய பாடசாலையிலே சொன்னாரா இல்லையா, அந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு தூண்டியது. ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டுவதும் நன்மையின் பால் உள்ளதுதான். அந்த இமாம் மட்டும் அவர் சொல்லாம இருந்தாருன்னா, நம்மளாம் சேர்ந்து ஒரு புக்கை எழுதணும்ப்பா அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லலன்னு வச்சுக்கங்களேன், இந்த புகாரி இமாமுக்கு இது தோன்றி இருக்குமா? இந்த புகாரி இமாமுக்கு இப்படி ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று தோன்றி இருக்குமா? அவங்க இன்றைக்கு ஹதீஸ் புத்தகம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் படித்திருப்போமா? ஒரு நல்ல வார்த்தை இமாம் ராஹவைஹி சொன்ன, அந்த உஸ்தாது சொன்ன, சும்மா சொல்லியிருந்தாரு, நம்மலாம் ஒரு புக்கை ரெடி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை ஒரு மாணவரை 16 ஆண்டுகள் தூங்க விடவில்லை. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரை நல்லதின் பால் தூண்டிவிட வேண்டும். நல்லதின் பால், அநியாயத்தின் பால் தூண்டி விட்டுறலாம், இல்ல கெட்டதின் பால் ஒருவரை தூண்டுவது இலகு. அவர்லாம் எப்படி தெரியுமா, ஒத்த வார்த்தையில போட்டு விட்டுறானே, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையில. இவருக்கு என்னவோ அவரை பத்தி நிறைய தெரிஞ்ச மாதிரி, இவருக்கு என்னவோ அவரை பத்தி நிறைய ஏற்கனவே அவர் கூடவே இருந்து பழகின மாதிரி, அவரை பத்திலாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஒத்த வார்த்தை. அவருடைய நல்ல எண்ணங்களை பேச மாட்டார்கள், நல்லதை சொல்ல மாட்டார்கள், நல்ல பழக்க வழக்கத்தை பேச மாட்டார்கள். ஆனா தீயதை பேசுவது மனித இயல்பு இது. ஆனால் இமாம் ராகவைகி நல்லதை தூண்டினார். இமாம் புகாரியை 16 ஆண்டுகள் தூங்க விடவில்லை. நல்ல ஒரு புத்தகம் நமக்கு கிடைத்திருக்க. அதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதை வைத்து மறுமையை தேடிக்கொள்ளுங்கள், உலகத்தை தேடாதீங்க. எதை தேடிக்கொள்ளுங்கள்? வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, மறுமையை தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் உலகத்தினுடைய இன்பத்திற்காக, உலகத்தினுடைய சுகபோகத்திற்காக இதிலே மூழ்கி விடாதீர்கள். உங்களுடைய கடமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.
உங்கள் கடமைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறானே, நல்ல இரு கைகளை கொடுத்திருக்கிறான், நல்ல முடிகளை கொடுத்திருக்கிறான், நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிறான், பார்ப்பதற்கு நல்ல கண்ணை கொடுத்திருக்கிறான், நடப்பதற்கு நல்ல காலை கொடுத்திருக்கிறானே, இது எல்லாம் நன்மையை செய்வதற்குத்தான். அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்தது போன்று பிறருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். அஹ்சின், நன்மையை மட்டும்தான் செய்யணும். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை போன்று நல்லதை மட்டும் செய்யுங்க. அவர் என்ன தீங்குனாலும் நமக்கு செஞ்சுட்டு போட்டோம், அதுக்காக அதை பார்த்து திரும்பவும் செய்வன்னா உலகமே போர்க்களமாக ஆகிவிடும். உலகமே போர்க்களமாக ஆகிவிடும். இந்த வார்த்தை எப்ப தெரியுமா சொல்றா? காரூன் அப்படிங்கிற மிகப்பெரிய செல்வந்தரை பார்த்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை, வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்ல். உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாத. யாரை பார்த்து சொல்றா? காரூனை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்லி. பூமியில ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காயணும்னு நினைக்காத. அப்படி குளிர்காயிறது கொஞ்ச நேரத்துக்கு எதமா இருக்கலாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். அல்லாஹு தஆலா ஒருபோதும் குழப்பவாதிகளை விரும்புவதில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வார்த்தை. நல்லது செய்யுங்கப்பா, நல்லது செய்யுங்க, நன்மையை செய்யுங்க. அதை விட்டு விட்டு எங்கடா பார்க்கலாம், எங்கடா ஹோல் கிடைக்கும், எங்கடா அநியாயம் கிடைக்கும், இல்ல எங்கடா எது கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி அலையாதீங்க. தேடி தேடி அலையாதீங்க, குழப்பம் செய்யாதீர்கள், நன்மையை செய்யுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். கற்பித்த கல்வி, நாம் கற்றுக் கொடுத்த கல்வி, நாம் எழுதி வைத்த நூல்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாம் கட்டி கொடுத்த பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், நாம் கட்டி கொடுத்த ஒரு தங்க வீடு இல்லாத நபர்களுக்கு கட்டி கொடுத்த வீடுகள், நாம் தண்ணீர் இல்லாதவர்களுக்கு ஏற்படுத்திய தண்ணீர் நிலையங்கள், வெட்டி வைத்த ஆறுகள், குளங்கள், இது போன்ற தானங்கள், தர்மங்கள் நாம் மௌத்தானதுக்கு பிறகு நம்முடைய கபரை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் நன்மை. இதெல்லாம் என்னது? நல்ல விஷயம். இப்படி செய்யறதுக்கு 1000 இருக்கு. ஒண்ணுமே இல்லையா, ஒரு விதையை நடுங்க, தண்ணியை ஊத்துங்க, அது வளருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருங்க, வளர வைங்க, நன்மை கிடைத்து விட்டு போகுது என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. நல்லதை செய்வதற்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஒண்ணுமே இல்லையா, சுபஹான் அல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. இவைகளும் நன்மையின் பால் கட்டுப்பட்டது என்று குர்ஆன் பேசுகிறது. நன்மையை செய்யுங்கள், நல்லதின் பால் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த நன்மை நீங்கள் கபருக்கு சென்று விட்டாலும் மௌத்தாகி விட்டாலும் அந்த கபரை உங்கள் இடத்துல தேடி வரும். சில பேர் புலம்புறாங்க, என் வாழ்க்கையை கெட்டு போச்சே, முடிஞ்சு போச்சே, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சே. அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மீண்டும் உயிரூட்டப்படும். உங்கள் வாழ்க்கை பட்டுப்போன மரமே திக்ரின் மூலமாக திரும்ப செழித்து வளருகிறது என்று சொன்னால் கெட்டுப்போன மனிதனா வளரமாட்டான், கெட்டுப்போன மனிதனா வளர மாட்டான். திக்ரு செய்யுங்க, நன்மை செய்யுங்கள். நன்மை உங்களுடைய தீமைகளை அழித்து விடும். நன்மை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுறார், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இருக்கிறதா இல்லையா, நீங்கள் ஏற்கனவே செய்த கெட்ட காரியங்கள், கெட்டது செஞ்சிட்டமேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம், தப்பு செஞ்சிட்டமேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம், தீமை செய்துட்டமேன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம், அல்லது பிறரும் அவரை பார்த்து சொல்லி காட்ட வேண்டாம். அடுத்தவரை திருத்துவதற்கு இங்கே நாம் யார்? அடுத்தவரை திருத்து நபிகள் நாயகத்தாலே முடியவில்லை, நபிகள் நாயகத்தாலே முடியவில்லை. எத்தனையோ நபி, 1,25,000 நபிமார்கள் வந்தார்கள். ஃபிரௌனுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மூசா நபி அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சிருந்தாங்கன்னா ஃபிரௌனை அழிச்சிருந்தே செஞ்சாங்களா? கடைசி நேரத்துல கூட செய்யலையே, யா அல்லாஹ் என்ன காப்பாத்துன்னு கேட்டாங்க. ஃபிரௌனை அழிச்சிருன்னு சொல்லல, அல்லாஹ்வா பார்த்து ஃபிரௌனை அழிச்சான். அல்லாஹ்வா பார்த்து ஃபிரௌனை கடலிலே மூழ்கடித்து விட்டார். இன்னைக்கு ஒரு சோதனையை தாங்க முடியல, அவனெல்லாம் உள்ளாம ஆக்கிறியா அல்லாஹ், அவன் இழுத்து அப்படியே முடிச்சிரு, அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்றமே, அவன் கதையை முடிச்சிரு, இன்னைக்கு முடிச்சிடறான் அவன் கதையை அப்படின்லாம் பேசுறமே. 1,25,000 நபிமார்கள் வந்தார்கள். எல்லா மனிதரையும் அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டானா? கெட்டவர்கள் இருக்கத்தானே செய்தார்கள். இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நம்ம அனுப்புன நபியை சோதிக்கிறான அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எனவே நன்மையின் பால் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், நல்லதின் பால் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போ மக்காவுல பெரிய தொந்தரவு, மக்காவுல பெரிய தொந்தரவு. ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை சொல்ல முடியல. மருமகன் உஸ்மான் அலிலாவை கூப்பிடுறாங்க. யாரு? மாமனார் கூப்பிடுறாரு. மருமகனை உஸ்மான் அலிலாவை கூப்பிட்டு, எத்தா இங்க வாங்கத்தா அப்படின்னு கூப்பிட்டு, நீங்க இங்க இருக்காதீங்க, கொஞ்ச நாள் எங்க போயிருங்க, அபிசீனியாவுக்கு போயிருங்கத்தா. அபிசீனியா, நஜ்ஜாசி மன்னன் வசிக்கக்கூடிய அபிசீனியாவுக்கு போயிருங்கத்தா. ஏன் எதுக்கு அப்படி சொல்றீங்க? இல்லை இங்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு, குழப்பமா இருக்கு, நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க. இந்த ஹதீஸுடைய கோடிங் வேர்ட் அதான், இன்னபிகா மலிக்கன் லா யுத்லம் இன்தஹு அஹதா. யாருக்குமே தீங்கு செய்யாத ஒரு மன்னர் அந்த நாட்டிலே தான் இருக்கிறார்.
யாருக்குமே தீங்கு செய்யாத ஒரு மன்னர் அந்த நாட்டிலே தான் ஆட்சி செய்கிறார். இங்கெல்லாம் நீங்க வாழ முடியாது, கொஞ்ச நாளைக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு எங்க போயிருங்க, அபிசீனியாங்கிற ஊருக்கு போயிருங்க. முதல் ஹிஜ்ரத் ஏற்பட்ட அந்த வேளையிலே நபிகள் நாயகம் நஜ்ஜாசி மன்னரை பற்றி, அவர் முஸ்லீம் கிடையாது, முஸ்லிம் அல்லாத ஒரு மன்னரை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு மாமன்னர் அங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றார். அங்க போங்க, ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னரிடத்திலே உதவி கேளுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படிப்பட்ட வார்த்தை! அடுத்தவரை பத்தி சொல்லக்கூடிய எத்தனையோ இருக்கு. நல்லதை சொல்லணுங்க. ஒரு ஆளை பார்த்து சொல்லதுக்கு நல்லவா இல்லை, அவர் பார்க்கறதுக்கு அழகா இருக்காரு, நடந்தா அழகா இருக்கு, அவர் பார்த்தா ஸ்டைலா இருக்கு, அவர் சிரிச்சா அழகா இருக்கு, எவ்வளவோ சொல்லலாமே. ஆனா என்ன சொல்லுவோம், உடனே என்ன சொல்லுவான், இவன்லாம் மனுஷனா, இவன்லாம் மனுஷனா. இந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு ஆளை படுக்க வைப்பது, இந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு ஆளை அப்படியே கவுத்தி விடுவதற்கு. ஆனால் சொல்வதற்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் நஜ்ஜாசி மன்னன் முஸ்லிம் கிடையாது, நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஆனால் அவரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்கள், லா யுத்லம இன்தஹு அஹதா, அவர் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டார், அவர் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டார். மருமக புள்ள உஸ்மான் அல்லா, நீ அங்க போங்க, கொஞ்ச நாளைக்கு அங்க போய் என் மவளை கூப்பிட்டுட்டு நினைச்சேங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. முதல் ஹிஜ்ரத்தினுடைய அபிசீனியா பயணத்தின் போது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை, உலகத்தில் வாழலாம், வாழ்வு ஒரு முறைதான், மரணமும் ஒரு முறைதான். வாழும் காலத்திலே நம்முடைய பிறப்பு எப்படி என்று நமக்கு தெரியாது, ஆனால் மரணம் எப்படி என்று நமக்கு தெரியும். அந்த மரணம் நன்மையின் பால் இருக்க வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. நல்லதை செய்தோம் என்ற நிலையிலே நம்முடைய மௌத்தாக இருக்கலாம். அதுக்காண்டி கெட்டது செஞ்சிட்டோம், செஞ்சதுக்காக அதிலேயே இருக்க முடியுமா? தீமை செய்து விட்டீர்கள், அதற்காக அப்படியே இருக்க முடியுமா? தீமை செய்து விட்டாலும் மனம் வருந்தி தாபல்லா, அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் பக்கம் வாருங்கள் என்றுதான் குர்ஆன் பேசுகிறது. நீலாம் கெட்டவன், நீலாம் அப்படி பேசிட்ட, நீலாம் அப்படி சொல்லிட்ட, உன்னையெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு குர்ஆன் பேசவில்லை. குர்ஆன் பேசவில்லை. அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான், எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் நன்மையின் பக்கம் வரலாம் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே மௌத்துக்கு முன்னால் நன்மையை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அதற்காகத்தான் வரக்கூடிய ரமலான் மாதங்கள் நம்மை எதிர்நோக்கி வந்திருக்கிறது. அத்தகைய அந்த ரமலானை நாம் நன்மையின் பால் கழிப்போம். திலாவத்திலே, இபாதத்திலே, நம்முடைய ஹைராத்துகளிலே நம்முடைய ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்பாலிப்பார்.